ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் நிதிக்குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் எக்ஸாமுக்கு போவான். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அவனுக்கு தோசையும் அவனோட ஃபேவரட் சட்னி ரெட் சட்னிம்பா இதுக்கு. இது வந்து புளி சட்னி. அதுதான் செஞ்சு கொடுத்துருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மருங்கிறதுனால ராகி மாவில் கூழ் தான் காய்ச்சிருந்தேன். அது எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சம்மருக்கும் நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இல்லை லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ராகி மாவு வந்து ரொம்ப நல்லது. அதுக்கு நான் வந்து 3 ஸ்பூன் ராகி மாவு, அது 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க. அடுப்பில் வச்சு சிம்மில் வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும். கெட்டியானதுக்கப்புறம் ஆற வச்சு நான் கொஞ்சம் தயிரை வந்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்குவேன். அது கூடவே உப்பு, தயிர், வெங்காயம், மல்லி இலை, கருகாப்பில் கட் பண்ணி போட்டு வேணும்னா பச்சை மிளகாய் போட்டு கலந்து குடிச்சிங்கன்னா சூப்பரான ராகி கூழ் ரெடி ஆயிரும். உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.